ரைட். வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் தியரி கிளாஸ் நம்பர் 60, 60வது தியரி கிளாஸ். ரைட். அப்ப 60வது தியரி கிளாஸ்ல நாங்க பார்க்கிறது யூனிட் 3. அப்ப யூனிட் 3ல நடக்கிற 2வது கிளாஸ் இது. அப்ப முதலாவது கிளாஸ் பாடம் தொடர்பாக ஒரு அறிமுகம் செஞ்சுட்டு பூமியில சரியா இந்த பூமி ஞாயிற்று தொகுதியில இந்த பூமி எவ்வாறு தோன்றுச்சு, இந்த ஞாயிற்று தொகுதி தோன்றின ஆரம்ப கால பகுதியில சரியா அந்த பூமி எவ்வாறு இருந்துச்சு, சரியா பூமியில காணப்பட்ட வளிமண்டலம் எப்படி இருந்துச்சு, சரியா மூல முதற்களம் ஒண்ணு உருவாகிற சந்தர்ப்பத்துல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்றது, இந்த கதை கதைச்சு. ரைட். அப்ப கம்ப்ளீட்டா அந்த முதலாவது கதை நாங்க ஃபுல்லா முடிச்சிட்டு இருக்கோம். சரியா அப்ப பார்த்ததுல கொஞ்சம் வாசிக்க இருக்குது எங்களுக்கு. நாங்க ஸ்டார்டிங்ல ஃபுல்லா பார்த்துட்டோம். சரியா அதான் வாசிச்சிருவோம். வாசிச்சுட்டு அப்ப இன்னைக்கு நாங்க கண்டினியூ பண்ணா சரி. சரியா வாசிச்சுட்டு நாங்க இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சான்னு சொல்லுங்க பிள்ளைகள். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சான்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. சரியா அப்ப அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னாங்க. இது யூனிட் 3ல நடக்கிற 2வது கிளாஸ். 3.1 உயிரின் கூர்ப்பு செயல்முறையை பகுப்பாய்வு செய்வதற்காக உயிரின் தோற்றம் மற்றும் இயற்கை தேர்வு கொள்கைகள். உயிரின் தோற்றம், இயற்கை தேர்வு கொள்கைகள். அப்ப உயிரங்கிகள் தோன்றினத சொல்ற கொள்கை தான். சரியா உயிரங்கிகள் தோன்றினத சொல்றதுதான் உயிர் ரசாயன கூர்ப்பு. உயிர் ரசாயன கூர்ப்பு முதலாவது உயிரி தோன்றினதை குறிப்பிடுறது உயிர் ரசாயன கூர்ப்பு. இந்த முதலாவது உயிரிலிருந்து ஏனைய உயிரினங்கள் தோன்றினதை சொல்றது சரியா சரியா அப்ப உயிரின் கூர்ப்பு செயல்முறை பகுப்பாய்வு செய்வதற்காக உயிரின் தோற்றம். இந்த முதலாவது உயிரி தோன்றுச்சு தானே. இந்த உயிரின் தோற்றத்தை விலக்கி நிற்கிறது உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. சரியா அந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கையில தான் முதலாவது உயிரி தோன்றுச்சு. முதல் உயிரி. இந்த உயிரிலிருந்து ஏனைய அங்கிகள் தோன்றுச்சு. சரியா முதலாவது உயிரிலிருந்து தான் ஏனைய அங்கிகள் எல்லாம் தோன்றுச்சு. இந்த முதலாவது உயிரிலிருந்து ஏனைய அங்கிகள் தோன்றுறத சொல்றதுதான் இயற்கை தேர்வு கொள்கை. இயற்கை தேர்வு கொள்கை கொள்கை. அப்ப அது ரெண்டும் தான் உயிரின் கூர்ப்பு செயல்முறையை பகுப்பாய்வு செய்வதற்காக உயிரின் தோற்றம் மற்றும் இயற்கை தேர்வு கொள்கைகள். அப்ப உயிர் எவ்வாறு தோன்றுச்சு அல்லது கூர்ப்பு எவ்வாறு இடம்பெற்றது அதை நாங்க பகுப்பாய்வு செய்ய போறோம். கூர்ப்பு எவ்வாறு பூமியில இடம்பெற்றது, இந்த கூர்ப்பினால் தான் அங்கிகள் பூமியில தோன்றுது. சரி அதை பகுப்பாய்வு செய்ய போறோம். அதுல ஒவ்வொரு செக்ஷனா பாக்குறோம். ஸ்டார்டிங் புவியில் உயிரின் தோற்றம் எவ்வாறு இடம்பெற்றது, உயிரினம் தோன்ற முன்னர் புவியின் நிலைமை எவ்வாறு இருந்துச்சுன்ற கதைக்கு போறோம். சரியா ஏறத்தாழ 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர், 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் ஞாயிற்று தொகுதியில் புவியும் ஏனைய கோள்களும் தோற்றுவிக்கப்பட்டன. ஞாயிற்று தொகுதி தோன்றிய ஆரம்ப காலப்பகுதியில் புவி பனி மற்றும் பாறைகளின் பாலங்களால் புவிக்கோள் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்தது. சரி அதெல்லாம் கதைச்சிட்டோம். அன்னைக்கு முதல் வளிமண்டலத்துல என்ன இருந்துச்சு, நீராவி இருந்துச்சு. அதிக அளவு காணப்பட்டது என்னது, நீராவி தான். அதிக அளவு நீராவி இருந்துச்சு. சரியா நைதரசனும் அதனது ஒட்சைட்டுகளும் கார்பன் ஆக்சைடு, மீத்தேன், அமோனியா, ஐதரசன், சிறிதளவு ஆக்சிஜன் என்பன உள்ளடங்களாக
எரிமலை வெடிப்புகளின் போது விடுவிக்கப்பட்ட பல்வேறு சேர்வைகளுடன் நீராவியினால் பெரிதும் தடித்ததாக இருந்தது. நீராவி அதிகம் வளிமண்டலத்துல, அந்த காலத்துல வளிமண்டலத்துல நீராவி மிக அதிகமாக காணப்பட்டது. சரியா? அதனால நாங்க ஃபர்ஸ்டாவே சொன்னோம் நீராவி இருந்துச்சு, ஃபர்ஸ்டாவே சொன்னோம். இந்த வளிமண்டலம் சரியா பின்னர் தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுது. தாழ்த்தும் இயல்புனா இலத்திறனை வழங்கக்கூடிய தன்மை, இலத்திறனை வழங்கக்கூடிய தன்மை, வழங்கக்கூடிய தன்மை, இலத்திறனை வழங்கக்கூடிய தன்மையுடைய வளிமண்டலம். அப்ப இலத்திறனை வழங்கக்கூடிய அந்த வளிமண்டலத்துலதான் ரசாயன தாக்கங்கள் நிறைய நடக்கும். அதுவும் நான் கதைச்சோம். தாழ்த்தும் இயல்புள்ள வளிமண்டலத்துலதான் ரசாயன தாக்கங்கள் நிறைய நடந்துச்சு. ரசாயன தாக்கங்கள் நிறைய நடந்தது எங்க? அந்த தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலத்துல. சரியா? பின்னர் புவியானது குளிர்ச்சி அடைந்ததினால் நீராவி எல்லாம் ஒடுங்கி சமுத்திரம் உருவாகுது. சமுத்திரம் தோன்றுது. சமுத்திரம் எப்படி தோன்றுது? ஆரம்பத்துல வளிமண்டலத்துல அதிக அளவில் என்ன காணப்படுச்சு? நீராவி. இந்த நீராவி எல்லாம் ஒடுங்கி சமுத்திரம் தோன்றுது. கூடுதலான அல்லது கணிசமான அளவு ஐதரசன் வளிமண்டலத்திலிருந்து விண்வெளிக்கு போயிடுச்சு. அப்ப இப்ப எங்கட வளிமண்டலத்துல H2 கேஸ் இருக்கா? நோ H2 கேஸ் அட் ஆல் இல்ல. சரியா? ரைட். வேற என்னென்னலாம் சேருது? இப்ப எரிமலை வெடிப்புகள், மின்னல், கடுமையான யூவி கதிர்வீச்சு. சாதாரண யூவி கதிர்வீச்சுன்னு சொல்லக்கூடாது. சரியா? சும்மா யூவி கதிர்வீச்சுன்னு சொல்லாம கடுமையான யூவி கதிர்வீச்சுன்னு நீங்க சொல்லு. நீர்வெப்ப பிளவுகள், ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ், காரப்பிளவுகள், எல்கலைன் வென்ட்ஸ் என்பவற்றுடன் புவியின் தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலம், இது எல்லாமே உயிரின் தோற்றத்துக்கு அத்தியாவசியமான சேதன மூலக்கூறுகளின் தொகுப்பை சாத்தியமாக்கியது. அப்ப ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சு? சேதன மாமூலக்கூறுகள் தோன்றுச்சா? எளிய சேதன மூலக்கூறுகள் தோன்றுச்சா அப்படின்னா எளிய சேதன மூலக்கூறுகள் தான் தோன்றியது. எளிய சேதன மூலக்கூறுகள். எளிய சேதன மூலக்கூறுகள் பல்பாத்தாக்கம் அடைந்து அல்லது பல்பகுதியமாக்கம் அடைந்துதான் சிக்கலான சேதன மூலக்கூறுகளான புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற மாமூலக்கூறுகள் தோன்றும். சரியா? அடுத்து என்ன நடந்துச்சு? இந்த மாமூலக்கூறுகள் எல்லாம் மென்சவுளுக்கு பொதி செய்யப்பட்டுச்சு. மாமூலக்கூறுகள் எல்லாம் மென்சவுளுக்கு பொதி செய்யப்பட்டுச்சு. அடுத்தது சுயமாகவே தானாகவே பின்புறமடியும் அல்லது தட்பகற்படையும் சேதன மூலக்கூறுகளின் உருவாக்கமும் புவி மீது உயிரின் தோற்றத்தை சாத்தியமாக்கின. இதுவரைக்கும் நாங்க இன்னைக்கு கதைச்சோம். பிள்ளை இதுவரைக்கும் நாங்க கதைச்சோம். இன்னைக்கு இப்ப இதுக்கு பிறகு நாங்க கண்டினியூ பண்ண போறோம். சரியா? இதுக்கு பிறகு நாங்க அதுல இருந்து கண்டினியூ பண்ண போறோம். என்னது? இந்த உயிர் பல்லுகமே. இப்ப முதலாவது உயிரி தோன்றிடுச்சு. சரியா? அடுத்து பூமியில உயிரங்கிகள் எவ்வாறு தோன்றுது, உயிர் பல்வகமே இவ்வாறு கூர்ப்படையுது. சரியா? உயிர் பல்வகமே எவ்வாறு கூர்ப்படையுதுன்றதான் கதைக்கு போறோம். சரியா கதை? அப்ப அவ்வளவுதான் நாங்க அன்னைக்கு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க கதைக்க போறது உயிர் பல்வகமை கூர்ப்பு. அப்ப பூமியில எடுத்ததும் உயிர் பல்வகமை கூர்ப்பு நடக்கல. சரியா? உயிர் பல்வகமை கூர்ப்பு நடக்கல. ஃபர்ஸ்டா ஒரு அங்கி தோன்றுது. உயிர் ரசாயன கூர்ப்பின் மூலம் ஒரு அங்கி தோன்றுது. அதுக்கு பிறகு அந்த அங்கில இருந்து தான் ஏனைய அங்கிகள் எல்லாம் கூர்ப்படைஞ்சு தோன்றுது. சரியா? அப்ப உயிர் பல்வகமை கூர்ப்பு 5 கட்டங்களில் இடம்பெற்றது. பூமியில உயிர் பல்வகமை கூர்ப்படைஞ்சது 5 கட்டங்கள்ல. சரியா? அப்ப நான் எழுத போறேன். உயிர் பல்வகைமை கூர்ப்பு. சரியா? பயோடைவர்சிட்டி, இவல்யூஷன். சரியா? இவல்யூஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி எப்படி நடந்துச்சு பாருங்க. முதலாவது சரியா உயிர் ரசாயன கூர்ப்பு. உயிர் இரசாயன கூர்ப்பு.
இந்த உயிர் ரசாயன கூர்ப்புல தான் சரியா இந்த சேதன மூலக்கூறுகள் தோன்றுச்சு. சேதன மூலக்கூறுகள் வந்து மாமூலக்கூறுகள் தோன்றியது. மாமூலக்கூறுகள் சுயமாக இரட்டிப்படையும் தன்மையை பெற்றது. இந்த கதையெல்லாம் கதை சரியா. ரெண்டாவது கதை மூல முதற்கலத்தின் தோற்றம். மூல முதற்கலம் மூல முதற்கலத்தின் மூல முதற்கலத்தின் தோற்றம் சரி. அப்போ ஃபர்ஸ்டா உயிர் ரசாயன கூர்ப்பு இதெல்லாம் நடந்து அடுத்த ஸ்டெப் என்ன தோன்ற போது ஒரு உயிருள்ள களம் ஒன்று தோன்றும். ரைட். இந்த உயிருள்ள களத்துல இருந்து பிரிஞ்சு 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 நிறைய அங்கிகள் தோன்றும். நிறைய அங்கிகள் தோன்றும். மூன்றாவது அப்ப ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய அங்கிகளின் தோற்றம். சரியா. இது எல்லாத்தையும் கதை போனாங்க. ஒளித்தொகுப்பு ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகளின் தோற்றம். ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகளின் தோற்றம். சரியா. நான்காவது முதல் யூக்கரியோட்டாவின் தோற்றம். முதல் யூக்கரியோட்டா தோற்றம். ரைட்டா. அப்ப இன்னைக்கு நாங்க இதை ஃபுல்லா கழிச்சு முடிப்போம். அப்ப உங்களுக்கு விளங்கும் முதல் யூக்கரியோட்டாட தோற்றம். தோன்றின யூக்கரியோட்டாக்கள் பல்வகமையாக்கம் அடையுது. யூக்கரியோட்டாக்களின் பல்வகமையாக்கம். யூக்கரியோட்டாக்களின் சரியா. யூக்கரியோட்டாக்களின் பல்வகமையாக்கம். பல்வகமை யாக்கம். சரியா. இவ்வளவு கதை நடந்துச்சு பிள்ளை. சரியா. இப்ப நாங்க ஒவ்வொன்னா அதுல கதைக்க போறோம். இவ்வாறுதான் பூமியில இப்படி ஒரு இப்ப இருக்கிற ஒரு உயிர் பல்வகமை ஒண்ணு நிலவு. சரியா. அப்ப டாபிக் என்னது எங்கிட்ட இன்னைக்கு உயிர் பல்வகமை இவ்வாறு கூற்படைச்சு. ரைட். அப்ப அதுல ஒவ்வொன்றா கதப்பம். ஃபர்ஸ்ட் வந்து உயிர் ரசாயன கூர்ப்பு. உயிர் ரசாயன கூர்ப்பு. சரியா. அப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் எப்ப நடந்துச்சு 3 சரியா 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. அப்ப 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு இது நடந்ததை யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தோமான்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல. அப்ப எதன் அடிப்படையில் நாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றோம்? உயிர் சுவட்டு ஆதாரத்தின் அடிப்படையில். ஃபசில்ஸ் உயிர் சுவடுகள். நாங்க தோண்டி மண்ணில் தோண்டி 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 போனா எங்களுக்கு உயிர் சுவடுகள் மாட்டு. அந்த உயிர் சுவடுகளின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்றாங்க. அப்ப உயிர் சுவடுகள் தான் அதுக்கெல்லாம் ஆதாரம். சரியா. அப்ப புவியில உயிரிக்கான ஆதாரம் எதை வச்சு பூமியில உயிரிகள் வாழ்ந்ததாக சொல்றாங்க? 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நுண்ணங்கிகளின் உயிர் சுவடு. அப்ப டாபிக் அப்ப நான் எழுதிக்கிறேன். முதலாவது டாபிக் உயிர் ரசாயன கூர்ப்பு. உயிர் இரசாயன உயிர் ரசாயன கூர்ப்பு. சரியா. இதுதான் டாபிக் அப்ப எங்களுக்கு. அப்ப பூமியில முன்னைய பூமியில 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு உயிரங்கிகள் இருந்துச்சு. அது ஒரு நுண்ணங்கி. 3.5 பில்லியன் இயர்ஸ் எகோ ஒரு ஆள் இருந்தாரு. சரியா. 3.5 பில்லியன் இயர்ஸ் எகோ. நான் சொல்லியிருக்கேன் BYN ஏன்னா என்ன மீனிங் நீங்க போடக்கூடாது. நுண்ணங்கி ஒன்று இருந்துச்சு. நுண்ணங்கி. இந்த நுண்ணங்கி யார் தெரியுமா? இந்த நுண்ணங்கி யாருன்னா ஒரு பாக்டீரியா. இது இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜில படிச்சிருக்கோம். இது ஒரு பாக்டீரியா. அப்படின்னா ப்ரோகேரியோட்டா கல ஒழுங்கமைப்பு. சரி. கட்டுப்பட்ட காற்றன்றி வாழி யார்? ஒரு பாக்டீரியா. சரியா. ப்ரோகரியோட்டா கல ஒழுங்கமைப்புடையது. கட்டுப்பட்ட காற்றின்றி வாழி ரசாயன பிரபோசரி அப்படின்னு சொன்னோம். இப்படி இருந்துச்சுன்றது எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? உயிர் சுவடுகள் அடிப்படையில். சரியா. அப்ப ஆதாரம் இதான் இந்த நுண்ணங்கிகளோட உயிர் சுவடு.
சரி, அந்த நுண்ணங்கிகளோட உயிர் சுவடு தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரம். இதன் அடிப்படையில் தான் நாங்க என்ன செய்ய போறோம், ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரிதானே? ரைட். அதே மாதிரி இப்படி ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கெமிஸ்ட்ரியில, சரியா, கெமிஸ்ட்ரியில, பிசிக் அப்படின்னா ரசாயனவியல்ல, பௌதிகவியல்ல, புவிச்சரிதவியல் எல்லாத்துலயும் சேர்ந்து, ஜியோலஜின்னு சொல்றது, புவிச்சரிதவியல் ஆகிய துறைகள்ல பரிசோதனைகள் செய்யறாங்க. செய்து இந்த இப்படி ஒண்ணு இருக்குன்றதுக்கான சான்றுகளை கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? அப்ப மூல முதற்களத்துக்கிட வயது 3.5 பில்லியன் வருஷம். உயிர் சுவட்டில இருந்து தான் இதோட வயசையும் நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ரைட்டா? உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கைன்றது எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை இந்த அப்படின்னா எதுல இருந்து இந்த இப்படி ஒரு கன்செப்ட் ஒன்று வருது, உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை அப்படின்ற ஒரு கன்செப்ட் ஒன்று வருதுன்னா, இந்த ஆதி காலத்துல காணப்பட்ட பௌதிக ரசாயன செயல்முறைகள், ஆதி காலத்துல காணப்பட்ட பூமியில நிறைய பௌதிக ரசாயன செயல்முறைகள் இருந்துச்சு. என்ன? பூமியோட வளிமண்டலம் தாழ்த்தும் இயல்பு உள்ள வளிமண்டலம். பூமிக்கு அதிக அளவு யூவி கதிர்வீச்சு, பூமிக்கு அதிக அளவு மின்னல், அதிக சக்தி உடைய யூவி கதிர்வீச்சு, அதிக அளவு மின்னல், இதெல்லாத்தினாலையும் பூமி மாறப்போகுது. பூமி, சரியா, பூமியோட வளிமண்டலம் அல்லது பூமியோட நிலைமைகள் எல்லாம் மாறப்போகுது. சரியா? அப்ப இதை விலக்கி நிக்கிறது தான் இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. மூல முதற்களம் எவ்வாறு தோன்றுனுச்சு என்றத விளக்க போறது தான் இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு. ஓகே, ரைட். அப்ப என்னென்ன நடந்துச்சு? ஆதி காலத்துல பூமியின் தாழ்த்தும் இயல்புள்ள வளிமண்டலம், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, CH4 போன்ற வாயுக்கள் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி நீர் வெப்ப பிளவுகள், காரப்பிளவுகள் என்பவற்றிலிருந்து வந்த சேர்வைகள் வளிமண்டலத்தை தேக்கமடைஞ்சு, எரிமலை வெடிப்புகளின் போது வந்த சேர்வைகள் வளிமண்டலத்தை தேக்கமடைஞ்சு. அப்ப இந்த சேர்வைகள்லாம் நிறைய இப்ப வளிமண்டலத்துல இருக்கு. இது ஒன்றோடொன்று தாக்கமடையணும்னா சக்தி தேவை. சக்தி எங்க இருந்து கிடைச்சு? மின்னல் தாக்கத்தின் போது கிடைச்ச சக்தியை பயன்படுத்துச்சு. அதே மாதிரி கடுமையான யூவி கதிர்வீச்சுகள் வந்துச்சு. இதனால இந்த இந்த எளிமையான அசேதன மூலக்கூறுகள், சரியா, அசேதன மூலக்கூறுகள் என்ன? அசேதன மூலக்கூறுகள் என்ன உருவாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். எளிமையான சேதன சேர்வைகள். இந்த அசேதன மூலக்கூறுகள் தான் இந்த NH3A, சரியா, NH3A நைதரசனும் அதனது ஒட்சைட்டுகளும் H2 கேஸ் போன்ற சேர்வைகள் எல்லாம் தான் ஆரம்பத்துல அந்த வளிமண்டல காணப்பட்ட வாயுக்கள். இது எளிமையான அசேதன சேர்வைகளே. இதெல்லாம் அசேதன சேர்வைகள். இந்த அசேதன சேர்வைகள் இருந்து எளிமையான சேதன சேர்வைகள் தோன்றுது. சரியா? அசேதன சேர்வைகள் இருந்து எளிமையான சேதன சேர்வைகள் தோன்றுது. சரியா? முதலாவது கதை நான் எழுதுறேன். இப்படிதான் தோன்ற போது மூல முதற்கலம் எளிமையான அல்ல, இப்படி எழுதோனாங்க. அசேதன சேர்வைகள் இருந்து, அசேதன சேர்வைகள் இருந்து எளிமையான சேதன சேர்வைகள் தோன்றுது. இந்த அசேதன சேர்வைகள் எங்க இருந்துச்சு? ஆதி காலத்துல காணப்பட்ட அந்த வளிமண்டலத்துல இருந்துச்சு. இந்த அசேதன சேர்வைகள் எளிமையான சேதன சேர்வைகளை உருவாக்குது. எளிமையான சேதன சேர்வைகள், தோற்றுவிக்குது. எங்க தோற்றுவிக்கும்? இது வளிமண்டலத்துல தான் தோற்றுவிக்கும். அப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப இது நடந்தது எங்க? வளிமண்டலத்துல. சரி, இந்த தாக்கம் நடக்கிறது வளிமண்டலத்துல, ஆதி வளிமண்டலம். அப்ப எளிமையான சேதன சேர்வைகள்னா என்னென்ன? எளிமையான சேதன சேர்வைகள்னா அமினோ அமிலங்கள், சரியா, அமினோ அமிலங்கள்,
நைதர்சன் மூலங்கள் போன்ற எளிமையான சேதன சேர்வைகள் தோன்றும். நைதர்சன் மூலங்கள் இப்ப வளிமண்டலத்துல தோன்றியாச்சு. அப்ப முதலாவது தானே. ரெண்டாவது ஸ்டெப் என்ன? இந்த எளிமையான சேதன சேர்வைகள் சேதன மாமூலக்கூறுகளை உருவாக்குறதுக்காக பல்பகுதியாக்கம் அடையுது. எளிமையான சேதன சேர்வைகள் மாமூலக்கூறுகளை உருவாக்குவதற்காக பல்பகுதியாக்கம் அடையுது. அப்ப எளிமையான சேதன சேர்வைகள் என்னது உருவாக்குது? மாமூலக்கூறுகளை உருவாக்குது. சரியா? மாமூலக்கூறுகள், எளிமையான சேதன சேர்வைகள் மாமூலக்கூறுகளை உருவாக்குது. எளிமையான சேதன மாமூலக்கூறுகள் உருவாக்குறதுக்காக என்ன இது? பல்பகுதியாக்கம் அடையுது. பல்பகுதியாக்கம் அடையுது. பல்பகுதியாக்கத்துக்கு உட்படுது. அப்ப எளிமையான சேதன சேர்வைகள் பல்பகுதியாக்கத்துக்கு உட்பட்டு மாமூலக்கூறுகளை சேதன மாமூலக்கூறுகளை உருவாக்கும். அப்படின்னா என்ன? இந்த அமினோ அமிலங்கள்ல இருந்து அமைனோ ஆசிட், அமினோ அமிலங்கள் நிறைய சேர்ந்து புரோட்டீன் புரதத்தை உருவாக்கு. சரியா? அமினோ அமிலங்கள் நிறைய சேர்ந்து புரதங்களை உருவாக்குது. அடுத்து நைதரசன் மூலம். சரியா? பென்டோஸ் வெல்லம், நைதரசன் மூலம் பென்டோஸ் வெல்லம். அடுத்தது போஸ்பேட் கூட்டம், போஸ்பேற்று கூட்டம். அப்ப இதெல்லாம் சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? அமினோ அமிலங்கள், சாரி நைதரசன் மூலம் பென்டோஸ் வெல்லம் போஸ்பேட் கூட்டம், இதெல்லாம் சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? செக் பண்ணுங்க எனக்கு. ஓகே ரீஹா, சரி உங்களோட ஆன்சர். இதெல்லாம் சேர்ந்து என்னத்தை உருவாக்குச்சு? ஆதி வளிமண்டலத்துல நைதரசன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இது நைதரசன் மூலம் பென்டோஸ் வெல்லம் போஸ்பேட் கூட்டம் எல்லாம் சேர்ந்தா என்ன உருவாகும் தெரியும் தானே உங்களுக்கு? ஓ நரேஷ், சரி. இவர் தான் உருவாக்குறார். அப்ப என்னத்தை உருவாக்குறார்? நைதரசன் மூலம் பென்டோஸ் வெல்லம் போஸ்பேட் கூட்டம் எல்லாம் சேர்ந்து நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்கும். சரியா? நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்குது. சரியா? நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்கு. அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? இந்த சேதன மாமூலக்கூறுகள் இருக்கு தானே, மூன்றாவது சேதன மாமூலக்கூறுகள் சேதன மாமூலக்கூறுகள் என்ன செய்யுது தெரியுமா பிள்ளைகள்? மென்சவுள்ளுக்கு பொதி செய்யப்படுது. சேதன மாமூலக்கூறுகள் மென்சவ்வினுள் பொதி செய்யப்படுகிறது. மென்சவினுள் பொதி செய்யப்படல் எழுதுவோம். சேதன மாமூலக்கூறுகள் மென்சவினுள் பொதி செய்யப்படல். சரியா? அப்ப புரதங்கள் நியூக்ளிக் அமிலங்கள் எல்லாம் மென்சவுளுக்கு பொதி செய்யப்பட்டாச்சு. கடைசி, சரியா, கடைசி ஸ்டெப் இது நடந்துச்சுன்னா ரைட், அடுத்த கதை நடந்துரும். சரியா?
4வது கதை, நியூக்ளிக் அமிலங்கள் தட்பகற்படையும் திறனை பெற்றிருந்தது. நியூக்ளிக் அமிலங்கள் தட்பகற்படைகிறதுனா ரெட்டிக்கிறது, சரியா? ரெட்டிப்படையும் திறன். தட்பகற்படையும் திறனை பெறல். அப்ப நியூக்ளிக் அமிலங்கள் தட்பகற்படைஞ்சாதான் இந்த இது ஒரு களம் வைங்களே, இதுல காணப்படுற நியூக்ளிக் அமிலம் தட்பகற்படைஞ்சாதான் இதுல இருந்து என்ன செய்யலாம்? 2 களங்களை உருவாக்கிடும். சரியா? இதுல இருந்து இந்த களங்கள் 2 களங்களை உருவாக்கிடும். அப்ப ஒரு களத்துல இருந்து அடுத்த களங்கள் உருவாகிறதுக்கு தான் என்ன பேர்? இனப்பெருக்கம். ஒரு களத்துல இருந்து 2 களங்கள் உருவாகுது, இனப்பெருக்கம். அப்ப இனப்பெருக்கம் நடைபெறணும்னா இங்க உள்ள பாரம்பரிய தகவல்கள் அடுத்த சந்ததிக்கு போகணுமா இல்லையா? அடுத்த சந்ததிக்கு போகணும். அப்ப இங்க உள்ள பாரம்பரிய தகவல்கள் அடுத்த சந்ததிக்கு போகணும்னா இங்க பாரம்பரிய தகவல்கள் ரெட்டிப்படை. அவர் ரெட்டிப்படைஞ்சாதான் அடுத்த சந்ததிக்கு பாரம்பரிய தகவல்கள் போகும். அப்போ ஒரு சந்ததியிலிருந்து இயல்புகள் அடுத்த சந்ததிக்கு போறதுக்கு என்ன பேர்? தலைமுறை உரிமை. ஒரு சந்ததியிலிருந்து இயல்புகள் அடுத்த சந்ததிக்கு போறதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லிக்குவோம்? தலைமுறை உரிமை. அப்ப நியூக்ளிக் அமிலங்கள் ரெட்டிப்படையும் தன்மையை பெற்றதால, நியூக்ளிக் அமிலங்கள் தட்பகற்படையும் திறனை பெற்றதுதான், சரியா? நியூக்ளிக் அமிலங்கள் தட்பகற்படையும் திறனை பெற்றதுதான் தலைமுறை உரிமையை சாத்தியமாக்குது. அடுத்த களங்களுக்கு இந்த பிறப்புரிமை பதார்த்தத்தை கொண்டு செல்லுது. கதை விளங்குதா? இதுதான் எழுங்கின உயிர் ரசாயன கூர்ப்பு. இதுதாங்கன உயிர் ரசாயன கூர்ப்பு. என்ன? ஆரம்பகால புவியின் வளிமண்டல் நிலைமை எவ்வாறு இருந்துச்சு, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு உதவி செஞ்சு. எளிமையான அசேதன சேர்வைகள் இருந்து எளிமையான சேதன சேர்வைகளோட தொகுப்பு வளிமண்டலத்தில் நடச்சு. இந்த எளிமையான சேதன சேர்வைகள் நீர் அடையுது, எளிமையான சேதன சேர்வைகள் நீரை அடைந்து பல்பகுதியமாக்கம் அடையுது. பல்பகுதியமாக்கம் அடைஞ்சு புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற மாமூலக்கூறுகள் தோன்றும். புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற மாமூலக்கூறுகள் தோன்றியாச்சு. புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற மாமூலக்கூறு. இந்த மாமூலக்கூறுகள் நாங்க அன்னைக்கே சொன்னோம், ஒரு களம்னு தோன்றணும்னா களத்துக்கு என்னென்ன தேவை? கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரதம் இருக்கணும், லிப்பிட் இருக்கணும், நியூக்ளிக் ஆசிட் இருக்கணும். சரியா? இதெல்லாம் தோன்றிடுச்சு பாருங்க. தாங்கண்ணே களத்துக்கு உள்ளுக்கு தேவையான சேதன மூலக்கூறுகள், களத்துக்கு அசேதன மூலக்கூறுகள்லாம் தேவை. நீர் அசேதன மூலக்கூறு, கனிவு பயன்கள் அசேதன மூலக்கூறு, இதெல்லாம் அந்த அந்த கடல்ல இருந்துச்சு. இதெல்லாம் கடலுக்கு தானே போகும், சமுத்திரத்துக்கு தானே போகும். சரியா? சமுத்திரத்துக்கு தான் போகும். பிள்ளைகள் கவனிங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு களம்னு தோன்றணும்னா ஒரு களத்துல என்னென்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், லிபிட் இருக்கும், சரியா? நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், நீர் இருக்கும், கனிவுப்புக்கள் மினரல்ஸ் இருக்கும். இது இவ்வளவும் உருவாகணுமே. நீர் உருவாகணும்ட்டு அவசியம் இல்லை, இருக்கு. கனிவுப்புக்கள் உருவாகணும்ட்டு அவசியம் இல்லை, இருக்கு. எங்க இருக்கு? சமுத்திரத்துல இருக்கு. அப்ப இதெல்லாம் தோன்றணுமா இல்லையா? இதெல்லாம் தோன்றணும். ஆதிகால வளிமண்டல நிலைமை இதெல்லாம் தோற்றுவிக்கிறதுக்கு ஏற்றதாக இருந்தது. ஆதிகாலத்துல காணப்பட்ட நிபந்தனைகள் இந்த கார்போஹைட்ரேட்டுகளை, புரதங்களை, லிப்பிட்டுகளை, நியூக்ளிக் அமிலங்களை தோற்றுவிச்சு. சோ இதெல்லாம் இப்ப எங்க இருக்கு? சமுத்திரத்துல இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு பிள்ளை? இப்ப சமுத்திரத்தில். சரியா? அந்த சமுத்திரத்துல இதெல்லாம் காணப்பட்டால், சமுத்திரத்துல இதெல்லாம் காணப்பட்டு ஆதி பூமியில இருந்துச்சு தானே, அதுக்கு நாங்க பேர் சொல்றது ஆதி கூழ், பிரிமோடியல் சூப். பிரிமோடியல் சூப். சமுத்திரத்துலதான் இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப சமுத்திரத்துல முதலாவது உயிரி தோன்றுச்சு சொன்னாங்க இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜி படிக்கும் போது. கடல்ல தான் முதலாவது உயிரி தோன்றுச்சு சொன்னாங்க. சரியா? ரைட். அப்ப புவியில் அந்த கதை சரி. சரியா? ஓகே. இந்த 4 ஸ்டெப்ஸ் நடந்துதான், சரியா? 4 ஸ்டெப்ஸ் நடந்துதான் முதற்கலங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். எதை படிச்சு முடிச்சிட்டோம்? இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு எவ்வாறு இடம்பெற்றது, அடுத்தது மூல முதற்கலங்களின் தோற்றம், அந்த ஃபர்ஸ்ட் செல் எப்படி தோன்ற போகுதுன்றதை நான் கதைக்க போறேன். பாருங்க.
சரியா? அப்ப பெரும்பாலான விஞ்ஞானிகள் நம்புறாங்க, பெரும்பாலான விஞ்ஞானிகள் நம்புறாங்க இந்த இந்த ஸ்டெப்ஸ்ல தான் என்ன தோன்றுச்சுன்ட்டு மூல முதற்கலம் தோன்றுச்சு அப்படி. இன்னமும் சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க பிள்ளைகள், சரியா? இன்னும் சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. இதெல்லாம் பூமியில ஆரம்பத்துல இருக்கல, சேதன மாமூலக்கூறுகள் இருக்கே, சேதன மூலக்கூறுகள் இருக்கே, இந்த சேதன மூலக்கூறுகள், எளிமையான சேதன மூலக்கூறுகள் இதெல்லாம் பூமியில இருக்கல. முன்ன விண்கல் ஒண்ணு வந்துச்சு பூமியை நோக்கி, அந்த விண்கல்லுல ஒட்டிக்கிட்டு இருந்த சேதன மூலக்கூறுகள்ல இருந்து தான் முதலாவது உயிரி தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அப்ப பெரும்பாலான மனிதர்களால் அல்லது விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் உயிர் ரசாயன கூர்ப்பு. இப்ப நாங்க காய்ச்சிக்கிட்டு இருக்கிறது உயிர் ரசாயன கூர்ப்பு. சரியா? அப்ப ஹல்டேன் ஒருத்தர் இருக்கிறார். யார்? ஹல்டேன். இந்த ஹல்டேன் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த சேதன மூலக்கூறுகள் எல்லாம் எங்க இருந்துச்சு? கரைசல் கரைசல் எங்க இருந்துச்சு? இந்த கரைசல் சேதன மாமூலக்கூறுகள் எல்லாத்தையும் கொண்ட சேதன மூலக்கூறுகளை கொண்ட ஆதிக்கூழ் ஆதிக்கூழ் அந்த கரைசல் எங்க தோன்றுச்சுன்னு சொல்றாரு? முன்னைய கால சமுத்திரங்கள்ல தோன்றுச்சு. அந்த சமுத்திரத்துல இருந்தா உயிரி தோன்றுச்சுன்னு சொல்றாரு ஹல்டேன். அப்ப ஹல்டேன் என்ன சொல்றாரு? சேதன மூலக்கூறுகள் கரைசல், அதுக்கு பேர் ஆதிக்கூழ். இது எங்க இருந்துச்சு? சமுத்திரத்துல இருந்துச்சு. அதுல இருந்தா முதலாவது உயிரி தோன்றுச்சுன்னு சொல்றாரு ஹல்டேன். சரியா? ஹல்டேன் ஹல்டேன் சொன்னதுதான் அது. அடுத்து என்ன நடக்குது? அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? இப்ப இப்ப இன்னும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேதன மூலக்கூறுகள், இந்த சேதன மூலக்கூறுகள் எவ்வாறு தோன்றுச்சா, விண்கல்கள் பூமிக்கு வந்துச்சு, அந்த விண்கல்ல ஒட்டிக்கிட்டு சேதன பொருட்கள் பூமிக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நாங்க இதை சொல்லுவோம், எளிமையான அசேதன சேர்வைகள்ல இருந்து எளிமையான சேதன சேர்வைகளின் உயிர்லி தொகுப்பு. எளிமையா அசேதன சேர்வைகள்ல இருந்து எளிமையான சேதன சேர்வைகளின் என்ன தொகுப்பு? ஏபயோட்டிக் சிந்தசிஸ், உயிர்லி தொகுப்பு. சரியா? அப்ப இந்த இப்ப இந்த உயிர்லி தொகுப்பு சாத்தியமாயிருங்க, சாத்தியம் உயிர்லி தொகுப்பு நடந்திருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப சரியா? நிறைய சான்சஸ் அப்படின்னா என்ன சான்சஸ்னா, எரிமலைக்குரிய வளிமண்டலத்தை இப்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எரிமலை வெடிச்சா அந்த வளிமண்டலம் எப்படி இருக்கும், காரப்பிளவுகள் இருந்து வர்ற பதார்த்தங்கள் எவ்வாறு இருக்கும், இதெல்லாம் ரீசெண்டா ஸ்டடி பண்ணி பார்த்தால், சரியா, அதுல இருந்து சேதன மூலக்கூறுகள் உயிர்லி உயிர் உயிர்லி தொகுப்பு நடக்குதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? எரிமலைக்குரிய வளிமண்டலம், அதே மாதிரி காரப்பிளவுகள் இதுல இருந்து நிறைய சேர்வுகள் பூமிக்கு வந்து சேர்ந்தன. இதுல சேதன மூலக்கூறுகள் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப சரிதானே அவங்க சொல்றது, அசேதன சேர்வுகள்ல இருந்து எளிமையான சேதன சேர்வுகள்ல உயிர்லி தொகுப்புன்றது. சரியா? ரைட். அப்ப சேதன மாமூலக்கூறுகள் தோன்றிச்சு. சேதன மாமூலக்கூறுகள் மென்சவுலுக்கு என்ன செய்யப்படுகிறது? பொதி செய்யப்படுகிறது. அப்ப எவ்வாறு பொதி செய்யப்படுகிறது? இந்த ஆர்என்ஏ ஒரு சேதன மூலக்கூறு தானே. இந்த ஆர்என்ஏ சூழ லிப்பிட்டினால் சூழப்பட்ட புடகம் ஒன்று. இந்த ஆர்என்ஏ சூழ லிப்பிட்டினால் சூழப்பட்ட புடகம். இந்த லிப்பிட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு தலை ஒரு வால் இருந்துச்சா, ஒரு தலை ஒரு வால் அப்படி இருந்துச்சா. முதல்வர் மென்சவுக்கு எப்படி இருக்கும்? பொஸ்போலிபிட் இரட்டைப்படை. இந்த பொஸ்போலிபிட் இரட்டைப்படை. இந்த புடகத்தின மென்சவை நீங்க ஜூம் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால், இந்த புடகத்தின மென்சவை ஜூம் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால், அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது பிள்ளைகள் இருந்தா ஒரு வால் ஒரு தலை, ஒரு வால் ஒரு தலை, ஒரு சைட்ல மட்டும்தான் இருந்துச்சு. அது ஒரு சைட்ல மட்டும்தான் இருந்துச்சு. அப்படின்னா டபுள் லேயர் இல்ல, சிங்கிள் லேயர் மட்டும். சரியா? அப்ப இந்த இதான் புடகம். இந்த லிப்பிட்டினால் சூழப்பட்ட புடகத்துள்ளுக்கு ஆர்என்ஏ எல்லாம் வந்து சேருது. ஆர்என்ஏ தான் இந்த ஆர்என்ஏ உள்ளுக்கு இருக்கு, சுத்தி லிப்பிட்னாலான மென்சவ் ஒன்று இருக்கு. அப்ப லிப்பிட்டுகள் இப்படியெல்லாம் சேர்ந்து 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 ஆர்என்ஏ சூழ்ந்து கொள்ளுது. கொஞ்சம் யோசிங்க. இப்ப ஆர்என்ஏ இருக்கு, இந்த இருக்கு ஆர்என்ஏ, இந்த லிப்பிட்டினால் சூழப்பட்ட, சரியா, இந்த மென்சவ் ஒன்று மாறி இதை சுத்தி வருது, இதை சுத்தி மாறி. இதான் அப்ப இதான் அந்த மூல முதற்கலம். மூல முதற்கலம். சரியா? மூல முதல் இதான் மூல முதற்கலம்.
அப்ப லிப்பிடினால் சூழப்பட்ட புடகத்துள்ளுக்கு ஆர்என்ஏ திரட்டப்பட்டு மூலமுதற்கலங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. சரியா? அப்ப இந்த மூலமுதற்கலத்தின் இயல்புகள், இந்த களம் இதான் இந்த மூலமுதற்கலம். சரியா? இந்த மூலமுதற்கலத்தின் இயல்புகள் கேட்பாங்க உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல. மூலமுதற்கலத்தின் இயல்புகளை பெயரிடுக. மூலமுதற்கலத்தின் இயல்புகளை பெயரிடுக. என்னன்னு பாருங்க. அப்ப முதலாவது களம் பூமியில தோன்றிடுச்சு பிள்ளைகள். முதலாவது களம் பூமியில தோன்றியாச்சு. சரியா? இந்த மூலமுதற்கலம் நொதிய ஊக்கல் செயற்பாட்டை காண்பித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மூலமுதற்கலத்துல நொதிய தாக்கம் நடந்துச்சு. நொதிய தாக்கம் இடம்பெற்றது. சரியா? அப்ப இந்த மூலமுதற்கலத்துல நொதியமாக செயற்பட்டது என்னது? இந்த ஆர்என்ஏ மூலக்கூறு. அப்ப ஆர்என்ஏ சூழத்தானே புடகம் மென்ச உருவானுச்சு. ஆர்என்ஏ சூழத்தானே மென்ச உருவானுச்சு. அப்ப மூலமுதற்கலத்துல நொதிய ஊக்கல் செயற்பாடுகள் இடம்பெற்றது. அங்கு நொதியமாக செயற்பட்டது ஆர்என்ஏ. ஞாபகம் வைக்கணும். அங்க பிறப்புரிமை பதார்த்தமாக செயற்பட்டதும் ஆர்என்ஏ. அப்ப மூலமுதற்கலத்துல நொதியமாகவும் பிறப்புரிமை பதார்த்தமாகவும் செயற்பட்டது ஆர்என்ஏ. நாங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மூலமுதற்கலம் உருவாகியாச்சு சமுத்திரத்துல. இந்த மூலமுதற்கலத்தின் இயல்புகள், முதலாவது இயல்பு நான் சொல்லிட்டேன், நொதிய ஊக்கல் செயற்பாட்டை காண்பித்தது. சரியா? முதலாவது நொதிய ஊக்கல் செயற்பாட்டை காண்பித்தது. ரெண்டாவது வளர்ச்சி அடைஞ்சு பிள்ளைகள். இந்த மூலமுதற்கலம் ஒண்ணு தோன்றுச்சா இல்லையா? வளர்ச்சி அடைஞ்சு. அப்ப இந்த களம் வளர்ந்து 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 சைஸ்ல பெருசானுச்சு. அந்த களம் வளர்ந்து 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 சைஸ்ல பெருசானுச்சு. அப்ப சரியா? இதுளுக்கு ஆர்என்ஏ இருக்கு, இதுளுக்கு ஆர்என்ஏ இருக்கு. சைஸ்ல பெருசாகி ஒரு கட்டத்துல டபுள் ஆகுது. அதுல இருந்து 2 களங்களை தோற்றுக்குது. இதுல இருந்து 2 களங்களை தோற்றுக்குது. இதுல இருந்து 2 களங்கள் தான். அப்ப மூலமுதற் களத்துல இருந்து 2 களம் வந்தாச்சு. அப்ப இந்த 2 களத்துல என்ன இருக்கும்? ஆர்என்ஏ. இதுவும் ஆர்என்ஏ. விளங்குதா? அப்ப இந்த ஆர்என்ஏ நியூக்ளிக் அமிலங்கள் தட்பகற்படையும் திறனை பெறல், தலைமுறை உரிமையை சாத்தியமாக்குதுன்ற பாயிண்ட். அப்ப ஒரு களத்துல இருந்து 2 களம் வரப்போகுது. அப்ப இங்க உள்ள ஆர்என்ஏ ரெட்டிப்படைஞ்சிருந்தா தான் இங்க 2 களம் தோற்றுவிக்கும். சரியா? அப்ப மூலமுதற் களத்தின் முதலாவது இயல்பு நொதிய ஊக்கல் செயற்பாட்டை காண்பித்தது. இரண்டாவது வளர்ச்சி அடையக்கூடியதாக இருந்தது. மூன்றாவது என்ன தெரியுமா? பகற்படையக்கூடியதாக இருந்தது. பகர்ப்புனா ரெட்டிப்படை, பிரிஞ்சு 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 பெருகும். இந்த மூலமுதற் களத்திலிருந்து 2 களம் வந்தாச்சு. நான்காவது கூர்ப்படையக்கூடியதாக இருந்தது. கூர்ப்படையக்கூடியதாக இருந்ததுன்னா இந்த களம் அடுத்தடுத்து போ மாறிக்கிட்டே போகும். கூர்ப்படைஞ்சு புதிய புதிய களங்களாக அது மாறிக்கிட்டு இருக்கும். சோ இந்த மூலமுதற்கலம் கூர்ப்படையக்கூடியதாக இருந்ததால தான் பூமியில இவ்வளோ பெரிய ஒரு உயிர் பல்வகமே நிலவுது. இல்லைன்னா பெரிய ஒரு உயிர் பல்வகமே இல்ல பிள்ளை. சரியா? அப்ப இங்க இருந்து கூர்ப்பு நடந்து 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 வர்றதெல்லாம் வேறுபட்ட அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. இதுல இருந்தா தாவரம் உருவாகணும், இதுல இருந்தா விலங்கு உருவாகணும், இதுல இருந்தா எல்கா, இதுல இருந்தா புரோட்டோசோவா, இதுல இருந்தா ஃபங்கஸ், எல்லாம் அந்த மூலமுதற்கலத்துல இருந்து தோன்றுறது தான். சரியா? மூலமுதற்கலத்தின் இயல்புகள் பார்த்துட்டோம். மூலமுதற்கலத்தின் இயல்புகள். சரியா? பாருங்க எவ்வளவு கதைக்க வேண்டி இருக்குன்னு. சும்மா வாச்சிட்டு போயிடலாம். சரியா? அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறது, பயாலஜி பாடமாக்கி செஞ்சிடலான்ட்டு. எங்க பாடமாக்கி செய்யுங்க பாப்போம். செய்யலுமா? இது தெரியாம பாடமாக்கி என்ன பண்ண, எப்படி இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சுன்னு தெரியாம. சரியா? ஓகே ரைட். இப்ப நாங்க சொன்னோம்தானே இது வளர்ந்துச்சு அப்படின்ட்டு. ஆர்என்ஏ சாரி மூலமுதற்கலம் வளர்ந்துச்சுன்னு. சரியா? எப்படி தெரியுமா வளர்ந்துச்சு அப்படின்னா, அப்ப இது ஒரு புடகம் தானே. ஆர்என்ஏ சூழ ஒரு புடகம் உருவாகும். சரியா? ஆர்என்ஏ ஒண்ணு ஒரு புடகத்தை சூழ்ந்து கொஞ்சம் பிள்ளைகள். சரி சரி. ஆர்என்ஏ சூழ புடகம் ஒண்ணு தோன்றுது. ரைட்? இந்த களம் வளர்ச்சி அடையுதுன்னா என்ன நடக்குது தெரியுமா? இந்த களம் ஒண்ணு வளர்ச்சி அடையுதுன்னா என்ன நடக்குதுன்னா,
இன்னும் சின்ன 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 புடகங்கள் இந்த சிறிய புடகம் போயிட்டு அதோட இணைஞ்சிக்குது இந்த இப்படி இணைஞ்சிட்டு அது என்ன செய்யுது அப்படியே பெருசாகுது. இன்னும் ஒரு புடகம் போயிட்டு அவரோட இணைஞ்சு சைஸ்ல பெருசாகுது. விலங்குதாகாத. அப்ப லிப்பிட்டினால் சூழப்பட்ட புடகம், இந்த இதெல்லாம் லிப்பிட்டால் சூழப்பட்ட புடகம் தானே. சரியா? புடகங்கள் போயிட்டு இதுல மோத இப்படி யோசிங்களே. அந்த சோப் நுரையில நாங்க பபிள்ஸ் இடுவோம் தானே. ஏன்னா பபிள்ஸ் இடுவோம். பெரிய நுரை ஒன்று இருக்கு, பெரிய பபுள் ஒன்று இருக்கு. அதுல சின்ன பபுள் போயிட்டு சேர்ந்து நிறைய சின்ன பபுள் சேர்க்க இது பெருசாகுமா இல்லையா? பெருசாகும். அவ்வாறு தான் அந்த மூலமுதற்களத்துல புடகங்கள் போயிட்டு மோதி மென்சவ்ல லிப்பிட்டுகள் சேர்க்கப்பட்டு வளர்ச்சி இடம்பெற்றது சொல்றாங்க. வளர்ச்சி இடம்பெற்றது. சரியா? அது அப்ப இது பெருசாகி போயிட்டு ஒரு கட்டத்துல ரெண்டா பிரிஞ்சு போகுது. அது பிரிஞ்சு போகுது. சரிதானே கதை? ரைட். அப்ப என்ன காய்ச்சி முடிச்சாச்சு? மூலமுதற்களத்தின் தோற்றம் சரியா? மூலமுதற்களத்தின் தோற்றம் நடந்தாச்சு. அந்த மூலமுதற்களத்தின் தோற்றம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுல இருந்து ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகள் தோன்றும். கூர்ப்பு தானே. என்ன பாருங்க, இப்ப நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு டிரெக்டா எங்க போறோம்? மூலமுதற்களம் தோன்றிடுச்சு. மூலமுதற்களத்திலிருந்து நிறைய களங்கள் தோன்றுது, கூர்ப்படையுது. மூலமுதற்களங்கள்ல இருந்து நிறைய களங்கள் தோன்றுது. அப்ப மூலமுதற்களங்கள் தோன்றத சொல்றதுதான் உயிர் ரசாயன கூர்ப்பு. இந்த மூலமுதற்களத்திலிருந்து ஏனைய அங்கிகள் தோன்றுனது உயிர் பல்வகமை கூர்ப்பு. இயற்கை தேர்வு கொள்கை அதான் சொல்றது. ரைட். மூன்றாவது கதை ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகளின் தோற்றம். சரியா? அப்ப 3.5 பில்லியன் வருடத்துக்கு முன்னுக்கு தான் மூலமுதற்களம் தோன்றுனுச்சு. சரியா? இப்ப அதுல இருந்து கூர்ப்பு நடந்து ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய அங்கி ஒன்று தோன்றுது. இந்த முதலில் தோன்றிய ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய அங்கி யார் தெரியுமா? சயனோபாக்டீரியா. முதலில் தோன்றிய ஒளித்தொகுப்புக்குரிய அங்கி யார்? ஒரு சயனோபாக்டீரியா. இது எப்ப நடந்துச்சுன்னா 2.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. சரியா? 2.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. கொஞ்சம் யோசிங்க பிள்ளைகள், கொஞ்சம் யோசிங்க பாருங்க. அப்ப 3 இப்படி போடுவோம் நாங்க. 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் புவி தோன்றுது. ஞாயிற்று தொகுதியில புவி தோன்றுது. 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் முதலாவது களம் தோன்றுது. சரியா? மூல முதற்களம் தோன்றும். அடுத்து 2.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு அண்ணளவா 1 பில்லியன் வருஷம் மாறிங்க. 1 பில்லியன் வருஷம் ஆயிருக்கு. அந்த முதல் களத்துல இருந்து ஒரு பாக்டீரியா, சாரி, ஒரு சயனோபாக்டீரியா தோன்ற. யார் தோன்ற? சயனோ பாக்டீரியா தோன்ற. சரியா? அப்ப 2.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தோன்ற இந்த சயனோபாக்டீரியா. என்ன சயனோபாக்டீரியா? இதான் ஒளித்தொகுப்புக்குரிய அங்கி. ஒளித்தொகுப்புக்குரிய சயனோபாக்டீரியா, ஒளித்தொகுப்பு. சரியா? அப்ப சயனோபாக்டீரியா பூமியில தோன்றிடுச்சு. பாருங்க கதைய. சரியா? சயனோபாக்டீரியா தோன்றுனா முதல்ல பூமிக்கு ஆக்சிஜன் வருது. ஏற்கனவே சிறிதளவு இருந்துச்சு, இப்ப அதுல இருந்து அதிக அளவு ஆக்சிஜன் வருது. இப்ப சயனோபாக்டீரியாக்கள் தோன்றி எங்க பார்த்தாலும் சயனோபாக்டீரியா ரெட்டி படைஞ்சு பெருகி 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 எல்லா இடமும் சயனோபாக்டீரியா. எல்லா நீர்நிலைகள்லயும் சயனோபாக்டீரியான்னு வைங்களேன். எப்படி ஆக்சிஜன் வரும்னு கொஞ்சம் வச்சு பாருங்க. இப்ப பூமிக்கு அவ்வளவு ஆக்சிஜன் வருது. இந்த வந்த ஆக்சிஜன், சரியா, வந்த ஆக்சிஜன் என்ன செஞ்சு தெரியுமா? இந்த சமுத்திரத்துலதான் Fe2+ எல்லாம் கரைஞ்சி போயிட்டு இருந்துச்சு. Fe2+ எல்லாம் கரைஞ்சி போயிட்டு இருந்துச்சு.
இந்த Fe2+ ஆக்சிஜனை பயன்படுத்தி Fe3+ உட்சியேற்றப்பட்டு உட்சியேற்றப்பட்டு சமுத்திரத்துல என்ன செய்யுது? நீர்லன்னு சொல்லுவோமே. அப்ப நீர்ல கரைஞ்சிருந்த Fe2+ எல்லாம் ஒட்சியேற்றப்பட்டு Fe3+ வீழ்படியுது. அதை விளங்குச்சா? முதலாவது ஆக்சிஜன் வருது, வர்ற ஆக்சிஜன் Fe2+ எல்லாம் Fe3+ மாத்துது. Fe3+ மாத்தின பிறகு இந்த Fe3+ படியுது நீர்கள் வீழ்படிவாகுது. பிறகு வர்ற ஆக்சிஜன் சரியா? பிறகு வர்ற ஆக்சிஜன் என்ன செய்யுது? நீர்ல நல்லா கரையுது. இப்ப நீர்ல நல்லா நிரம்பல் அடையும் வரை கரையும். மேக்சிமம் ஆக்சிஜன் நீர்ல எவ்வளவு கரைய முடியுமோ அவ்வளவு கரையுது. ஏன் நீர்ல கரையுது? சயனபாக்டீரியா நீர்ல தானே இருக்கு. நீர்ல கரைஞ்சி மேக்சிமம் நிரம்பல் அடையும் வரை கரைஞ்ச பிறகு ஆக்சிஜன் வளிமண்டலத்துக்கு வருது. நிரம்பலாகும் வரை ஆக்சிஜன் நீர்நிலையில கரைஞ்ச பிறகு வளிமண்டலத்தை அடைகிறது. ரைட்? அடுத்து ஒளித்தொகுப்புரிய பாக்டீரியாக்கள் கூடிருச்சு எல்லா இடத்துலையும். சரியா? வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு சடுதியாக அதிகரிக்குது. சரியா? இப்படி அதிகரிக்குது. உங்களோட டியூட்ல ஒரு கிராஃப் ஒன்று இருக்கும் பாருங்க. அப்ப ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறதால இந்த ஆக்சிஜனை உற்பத்தி செய்யறதுக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். சரியா? ஆக்சிஜனை உற்பத்தி செய்யறதுக்கே ஒரு கட்டமைப்பு அல்லது உபகல கட்டமைப்பு உருவாக்கணும். சோ வளிமண்டல ஆக்சிஜன் செறிவு அதிகரித்ததால அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது? பச்சை உருவங்களோட தோற்றம் இடம்பெற போகுது. பச்சை உருவங்கள் தோன்றணும்னா யூக்கரியோட்டாக்களின் தோற்றம் தானே. பச்சை உருவங்கள் தோற்றம் ஒண்ணு தேவையா இருக்கு இப்ப. சோ அடுத்த ஸ்டெப் யூக்கரியோட்டாக்கள் தோன்றும். சரியா? அடுத்தது யூக்கரியோட்டாக்களின் தோற்றம் எப்படின்னு என்ன சொல்றோம்? அப்ப முதலாவது யூக்கரியோட்டாக்கு வயசு எவ்வளவுன்னா 1.8 பில்லியன் இயர்ஸ் எகோ. 1.8 பில்லியன் இயர்ஸ் எகோ. இத்தனை பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தான் ஃபர்ஸ்ட் யூக்கரியோட்ஸ் தோன்றியிருக்கு. முதலாவது யூக்கரியோட்டா தோன்றியிருக்கு. கதை விளங்குதா? முதலாவது யூக்கரியோட்டாக்களின் தோற்றம் இடம்பெற்றது 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். சரியா? ஆரம்பத்துல தோன்றும் தனிக்கலை யூக்கரியோட்டாக்கள் போய் போக பல்கலங்கிகளாக கூர்ப்படையுது. அப்ப புரோகரியோட்டா கலங்களை விட யூக்கரியோட்டா கலங்கள் சிக்கலானதுன்னு நீங்க படிச்சிருக்கீங்க. சரியா? கட்டமைப்பு ரீதியில புரோகரியோட்டா கலங்களை விட யூக்கரியோட்டா கலங்கள் சிக்கலானது. அதே மாதிரி இந்த யூக்கரியோட்டா கலங்கள் எல்லாம் தோன்றின பிறகு நிறைய பல்வகமை உருவவியல் ரீதியில பல்வகமை மிக்க அங்கிகள் தோன்றுது. இப்ப கூர்ப்பு சடுதியாக கூடுது. இந்த கதையெல்லாம் நடந்துச்சு. சரியா? அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தத குயிக்கா வாசிச்சிருவோம் பிள்ளைங்க. சரியா? 8:20 டைம் குயிக்கா வாசிச்சிருவோம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா பிள்ளைங்க? ஓகே, தேங்க்யூ. சரியா? அப்ப எங்களோட டாபிக் உயிர்பல்லுமின் கூர்ப்பு. அதுல பாருங்க, முதலாவது மூலமுதற்களத்தின் உயிர் ரசாயன கூர்ப்பு, அடுத்து மூலமுதற்களத்தின் தோற்றம், ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகளின் தோற்றம், முதல் யூக்கரியோட்டாவின் தோற்றம், யூக்கரியோட்டாக்களின் பல்வகமையாக்கம். இந்த 5 ஸ்டெப்பும் பார்த்தா உயிர்பல்லுமை கூர்ப்படைஞ்ச கதை நாங்க பேச்சு முடிப்போம். முதலாவது உயிர் ரசாயன கூர்ப்பு. முன்னைய புவியில் உயிருக்கான நேரடி ஆதாரம் நுண்ணங்கிகளின் உயிர் சுவடுகளில் இருந்து பெறப்பட்டுள்ளது. சரியா? பெறப்பட்டுள்ளது. இவற்றின் வயது, முதலாவது உயிரிட வயது 3.5 பில்லியன் வருடங்கள் ஆகும். அப்ப ரசாயனவியல், பௌதிகவியல், புவிச்சரிதவியல் ஆகிய துறை சார்ந்த பரிசோதனைகளும் அவதானிப்புகளும் முதல் உயிர்கலங்களின் தோற்றத்துக்கான சான்றுகளை வழங்கியுள்ளது. அங்கிருந்து சான்றுகள் கிடைக்குது நீங்க ரிசர்ச் செஞ்சால்.
உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை முன்னைய புவியில் இடம்பெற்ற பௌதிக ரசாயன செயல்முறை அடிப்படையாக கொண்ட கருதுகோள்ல இருந்து உருவாகும். கொள்கையே உருவாகணும்னா கருதுகோள் தேவை தானே, கருதுகோள் தேவை. ஏன்னா கலக்கொள்கை, கலக்கொள்கைக்கு ஸ்டார்டிங்ல கருதுகோள் இருக்கும். கருதுகோள் தான் கொள்கையா மாறும். அதெல்லாம் தெரியும் நம்புறேன். நான் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்ல. சரியா? அப்ப இயற்கை தேர்வின் வெளிப்பாடு 4 பிரதான படிகளின் தொடரினூடாக மூல முதற்கலங்களை தோற்றுவிக்கும். அப்ப 4 ஸ்டெப்ஸ் நடந்துதான் முதலாவது உயிரிகள் இயற்கையில தோன்றி இருக்கும். முன்னைய கால புவியின் வளிமண்டல நிலைமைகள் அசேதன மூலக்கூறுகளில் இருந்து அமினோமிலங்கள், சேதன மூலங்கள், சேதன நைதரசன் மூலங்கள், சேதன மூலங்கள் இருக்கு, அது சேதன நைதரசன் மூலங்கள். அமினோமிலங்கள், நைதரசன் மூலங்கள், சரி சரி, நைதரசன் மூலங்கள் சரியா தான். நைதரசன் மூலங்கள் போன்ற சிறிய சேதன மூலக்கூறுகளின் உயிரலி தொகுப்புக்கு உகந்தவையாக இருந்தது. மேற்படி சிறிய சேதன மூலக்கூறுகளின் பல்பகுதியாக்கம் சேதன மாமூலக்கூறுகளின் உருவாக்கத்துக்கு இட்டு சென்றது. சிறிய சேதன மூலக்கூறுகளின் பல்பகுதியாக்கம், சிறிய சேதன மூலக்கூறுகள் பல்பகுதியமாக்கம் அடைஞ்சு சேதன மாமூலக்கூறுகளை உருவாக்குது. சரியா? சேதன மாமூலக்கூறுகள் மூல முதற்கலங்களை உருவாக்குவதற்காக மென்சவுலுக்கு பொது செய்யப்படும். சரியா? 4வது, நியூக்ளிக் அமிலங்கள் தட்பகற்படையும் திறனை பெற்றிருந்தமை கலங்களுக்கு தலைமுறை உரிமையை சாத்தியமாக்குது. என்னன்னு சொன்னேன் நான். அப்ப இங்கே உள்ள பிறப்புரிமை பதார்த்தம் ரெட்டிப்படைஞ்சாதான் அடுத்து வருகின்ற 2 கலங்களுக்கு போகலாம். அப்ப இது ரெட்டிப்படைஞ்சதால அடுத்த சந்ததிக்கு இயல்புகள் கடத்தப்படுது அப்படின்றது சொல்லப்படுது. சரியா? மூல முதற்கலத்தின் தோற்றம். ஹல்டேன் இவரை மறக்காதீங்க, கேள்வியில வரும், எம்சிக்யூலையும் வரும், ஸ்ட்ரக்சர்ல வரும். ஹல்டேன் சேதன மூலக்கூறுகளின் கரைசலான ஆதிக்கூளை கொண்டிருந்த முன்னைய கால சமுத்திரங்களில் இருந்து. அப்ப ஆதிக்கூள் எங்க இருந்துச்சு? சமுத்திரத்துல. பிரிமோடியல் சூப், ஆதிக்கூள் சமுத்திரங்களில் இந்த உயிரிகள் உருவாகியதாக கருதுறாரு. எரிமலைக்குரிய வளிமண்டலம், காரப்பிளவுகள் தொடர்பான அண்மைக்கால கற்கைகளும் கூட இந்த எரிமலைக்குரிய வளிமண்டலத்தை இப்ப ரிசர்ச் பண்றாங்க. அதே மாதிரி காரப்பிளவுகள் தொடர்பாக இப்ப ரிசர்ச் பண்றாங்க. அண்மைக்கால கற்கைகள் சேதன மூலக்கூறுகளின் உயிர்லி தொகுப்பை காட்டியிருக்கு. சேதன மூலக்கூறுகளின் உயிர்லி தொகுப்பு அது காட்டி நிக்குது. சரியா? சேதன மூலக்கூறுகளின் இன்னும் ஒரு தோற்றுவாய் என்னது? விண்கற்கள். சேதன மூலக்கூறுகளின் இன்னும் ஒரு தோற்றுவாய் விண்கற்களாக இருக்கலாம். சரியா? விண்கற்களாக இருக்கலாம். விண்கல் கதை விளங்குதானே நான் சொன்னேன். அடுத்து, லிப்பிடினால் சூழப்பட்ட புடகத்தினுள் ஆரணை திரட்டப்பட்டு மூலமுதற்கலங்களை தோற்றுவித்தது. மூலமுதற்கலங்களை தோற்றுவித்தது. நான் உங்களுக்கு ஒரு படம் ஒன்று காட்டுறேன். சரியா? விளங்கும் பாருங்க.
இந்த பாருங்க, இந்த லிப்பிட்டினால் சூழப்பட்ட புடகம். சரியா, லிப்பிட்டினால் சூழப்பட்ட புடகம் விளங்குதா அப்ப உங்களுக்கு? மிஸ்ஸெல்லே அதுக்கு சொல்றது நாங்க. அப்ப நான் ஒரு 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 வால் தான் வரைஞ்சேன், அங்க 2 வால் இருக்கு. ஆனால் சிங்கிள் லேயர் தான். இந்த பாருங்க, சிங்கிள் இதில் இது இரட்டைப்படை பொஸ்போலிபிட் இரட்டைப்படை. இங்கன இந்த இடத்துல பொஸ்போலிபிட் தனிப்படை தானே இருக்கு. இவ்வாறு தான் இதுக்குள்ளதான் ஆர்என்ஏ திரட்டப்பட்டுச்சு. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் ஆர்என்ஏ திரட்டப்பட்டுச்சு. திரட்டப்பட்டு தான் மூலமுதற் கலங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. மூலமுதற் கலங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப இந்த இவ்வாறு இதான் பொஸ்போலிபிட் ஒண்ணு. இதுல சிங்கிள் லேயர், ஒரே ஒரு லேயர் மட்டும் இப்படி சேருது. இந்த அப்படி இருந்து அந்த பக்கம், அப்படி இருந்து உள்ளுக்கு, அப்படி இருந்து உள்ளுக்கு, அப்படி இருந்து உள்ளுக்கு, இப்படி சேர்ந்துதான் இது யார பேக் பண்ணுது? உள்ளுக்கு உள்ள உள்ளுக்கு யார? ஆர்என்ஏ. ஆர்என்ஏ பேக் பண்ணு. சரிதானே கதை? அதை விளங்கு. ரைட்டா? அப்ப லிப்பிட்டினால் சூழப்பட்ட புடகத்தினுள் விளங்குதா அப்ப கதை? ஆர்என்ஏ திரட்டப்பட்டு மூலமுதற் கலங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. மூலமுதற் கலங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. ரைட்? மூலமுதற் கலத்தின் இயல்பு முதலாவது நொதிய உட்கொள் செயற்பாட்டை காண்பித்தது, வளர்ச்சி அடையக்கூடியதாக இருந்தது. இரண்டாவது பகற்படையக்கூடியதாக இருந்தது, கூர்ப்படையக்கூடியதாக இருந்தது. முன்னைய பரம்பரை இலகுகளும் நொதியங்களும் ஆர்என்ஏ. அப்ப ஆர்என்ஏ மூலக்கூறு பரம்பரை இலகாகவும் செயற்பட்டிருக்கு, நொதியங்களாகவும் செயற்பட்டிருக்கு. பரம்பரை இலகாகவும் செயற்பட்டிருக்கு, நொதியங்களாகவும் செயற்பட்டிருக்கு. சரியா? ஆர்என்ஏ மூலக்கூறுகள் தானாகவே பின்புறம் அணிதலை மேற்கொண்டன சுயமாக மூலமுதற் கலத்துல. ரைட்? மூலமுதற் கலம். இப்ப ஆர்என்ஏ மூலக்கூறுகள் சுயமாக இரட்டிப்படையாது. ஆதிக்கோளில் இருந்த ஏனைய மூலக்கூறுகளும் மூலமுதற் கலத்தினுள் சேகரிக்கப்பட்டன, பொதி செய்யப்படுது. புடகங்களின் மோதலால் மென்சவினுள் லிப்பிட்டுகள் சேர்க்கப்பட்டு வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த லிப்பிட்னால் ஆன புடகங்கள் வந்து மோத 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 நான் அந்த பபிள் கதவுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவ்வாறு வளர்ச்சி ஏற்பட்டது. மூலமுதற்கலம் மிக பெரியதாகிய போது அது ஆர்என்ஏ உள்ளடக்கப்பட்ட இரு மூலமுதற்கலங்களை தோற்றுவிப்பதற்காக பிரிவடைச்சு. பெரிய மூலமுதற்கலத்திலிருந்து 2 மூலமுதற்கலங்கள் உருவாகும். இந்த உருவாகுது. அப்ப டாபிக் ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகளின் தோற்றம். சரியா? முதல் ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகள் தற்போதைய சயனோபாக்டீரியாக்களா. இவற்றின் உயிர் சுவடுகள் 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முதல் தோன்றியவை. இது தோன்றின டைம்ல Fe2+ எல்லாம் ஒட்சியேற்றப்பட்டு Fe3+ மாறுது. சரியா? நீரில் கரைந்துள்ள இரும்பு அயன்கள் அப்ப Fe2+ நீர்ல கரைஞ்சிருக்கும், முழுவதும் வீழ்படிவாகுது. Fe3+ ஆகிறதால வீழ்படிவாகின பிறகு மேலதிக ஆக்சிஜன் நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரில் ஆக்சிஜனினால் நிரம்பலடையும் வரை கரையுது. கதை தெரியும். ஒளித்தொகுப்புக்குரிய பாக்டீரியாக்களின் அதிகரிப்பு வளிமண்டல ஆக்சிஜன் அளவில் அதிகரிப்பில் பங்களித்தது. விளங்குதா? அப்ப ஒளித்தொகுப்புக்குரிய பாக்டீரியாக்களின் அதிகரிப்பு வளிமண்டலத்துல ஆக்சிஜன் செறிவை கூட்டுது. இப்போ வளிமண்டலத்துல ஆக்சிஜன் செறிவு கூடுது உண்மையிலேயே. அப்போ ஆக்சிஜன் உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது. அடுத்த ஸ்ட்ரக்சர் உருவாகுது. என்ன? பச்சை உருவங்கள்ல தோற்றம் துரிதப்படுத்தப்படுகிறது. பாருங்க, இந்த அப்ப 3.5 பில்லியன் இயர்ஸ் எகோ இதுலதான் முதலாவது உயிரி தோன்றுது. அப்ப 2.7 அன்னளவா 2.7 தான் அந்த இது. அப்ப இந்த டைம்ல தான் 2.7 பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ. அப்ப இங்கதான் சயனோ பாக்டீரியாக்கள் தோன்றும். சயனோ பாக்டீரியாக்கள் பாருங்க, ஆதி வளிமண்டல ஆக்சிஜன் சதவீதத்தை 0.0000 தான் இருக்கு. அப்படியே கூடி 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 இப்ப வளிமண்டல ஆக்சிஜன் செறிவு எத்தனை சதவீதம்? கிட்டத்தட்ட சாரி எத்தனை சதவீதம் இருக்குன்னா 21% மாதிரி இருக்கு. 21% மாதிரி. சரியா? நான்காவது கதை முதல் யூகரியோட்டாவின் தோற்றம். முதல் யூகரியோட்டாக்குரிய அங்கிகளின் உயிர் சுவடுகள் 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டவை என கணிப்பிடப்பட்டுள்ளன. இத்தனிக்கலத்தாலான யூகரியோட்டாக்குரிய அங்கிகள் பின்னர் பல்கல் அங்கிகளாக கூர்ப்படைந்தன. தனிக்கல் அங்கிகள் தான் பல்கல் அங்கிகளாக கூர்ப்படைந்தன.
எளிமையான புரோகரியோட்டாக்குரிய கலங்களை விட கட்டமைப்பு ரீதியில் சிக்கலான ஈக்குரியோட்டாக்குரிய கலங்களின் தோற்றம். அப்ப புரோகரியோட்டா கலங்கள் எளிமையானது, ஈக்குரியோட்டாக்குரிய கலங்கள் வந்து கட்டமைப்பு ரீதியில் சிக்கலானது. அப்ப ஈக்குரியோட்டாக்குரிய கலங்களின் தோற்றம் உருவவியல் ரீதியில் பாரிய பல்லுமை கொண்ட அங்கிகளின் கூர்ப்பை சடுதியாக அதிகரிக்கும். சரியா? கூர்ப்பு சடுதியாக அதிக எண்ணிக்கையான புதிய இனங்கள் தோன்றும். அடுத்து முதல் யூகரியோட்டாக்களின் தோற்றத்தின் பின்னர் முதல் யூகரியோட்டாக்கள் தோன்றியாச்சு. அதன் தோற்றத்தின் பின்னர் பரந்த வீச்சினாலான தனிக்கல வடிவங்கள் கூர்ப்படைகிறது. தனிக்கல் அங்கிகள் நிறைய தோன்றுது, யூகரியோட்டிக் தனிக்கல் அங்கிகள். இது சில தனிக்கல யூகரியோட்டாக்களின் பல்லுவமை ஏற்படுத்துது. என்னென்ன அதுல இருந்து தோன்றுது? அல்காக்கள், தாவரங்கள், பங்கசுக்கள், விலங்குகள் என்பவற்றின் பேதங்கள் போன்ற பல்கல வடிவங்களாக. தனிக்கல் அங்கிகள், தனிக்கல யூகரியோட்டாக்கள், பல்கல யூகரியோட்டாக்களாக. அறியப்பட்ட பழமையான புரோட்டிஸ்டா எது? சிறிய. சரியா? சிவப்பெல்காக்களை ஒத்தவை. இந்த சிவப்பெல்காக்கள் உயிர் சுவடு 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டவை. சிவப்பு எல்காக்களின் உயிர் சூடுகள் 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டவை சொல்லுது. 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டவை சொல்லப்படும். சரியாக? ஓகே. அப்ப டவுட் எதுவும் இல்லைன்னா பிள்ளைகள் நான் இதோட இன்னைக்கு மீட்டிங்கை என் பண்ணுவேன். டவுட் எதுவும் இருந்தால் சொல்லலாம். டவுட் எதுவும் இருந்தால் சொல்லலாம். சரியா? ரைட். இல்லைன்னா நான் மீட்டிங்கை என் பண்றேன் பிள்ளைகள். சரியா? நாளை அல்ல, மண்டே சந்திப்போம்.